1990s 1990ல இன்னைக்கான டெக்னாலஜியை ஒரு கம்பெனி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கிராசரி அப்படிங்கிற விஷயம் வந்து டெலிவரி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா 2010க்கு அப்புறம் தான் வந்து வேற லெவல்ல வந்து ஹிட் ஆகுது. இதே ஆன்லைன் கிராசரியை வெறும் 30 நிமிஷத்துல 1990sல ஒரு கம்பெனி வந்து ப்ராமிஸ் பண்ணி டெலிவரி பண்ணிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அட்வான்ஸ் ரோபோட்டிக் டெக்னாலஜிஸ் வேற லெவல் அல்காரிதம்ஸோட ஒரு ஸ்டார்ட் அப் எமர்ஜ் ஆயிருந்துச்சு 1990sல அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? இந்த கம்பெனியோட ஐடியா வேற லெவல் ஐடியா. இந்த கம்பெனி தான் வந்து ஃபியூச்சரை வந்து ஆள போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருக்கக்கூடிய VCs, அதாவது வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, $800 மில்லியன் அந்த கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு இந்திய மதிப்படி சராசரியா 6000 கோடியை அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ தொடர்ந்து 2வது வருஷத்துல இந்த கம்பெனி IPO லிஸ்டிங்க்கு போது லிஸ்டிங்ல ஒரு ஷேரோட மதிப்பு $15 அப்படின்னு சொல்லிட்டு $375 மில்லியன் இந்த கம்பெனி ரைஸ் பண்றாங்க. அதுவும் சராசரியா 2700 கோடி. ஸோ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மூலியமா 6000 கோடி, அது மட்டும் இல்லாம 2700 கோடி வந்து மக்களும் இன்வெஸ்ட் பண்றாங்க ஷேர்ஸ் மூலியமா இந்த கம்பெனில. அண்ட் அது மட்டும் இல்லாம 2000 பேர் இந்த கம்பெனில வேலை பார்க்கறாங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹை சேலரி கொடுத்து சூப்பர் டேலண்டட் பீப்புளா வந்து ஹையர் பண்ணிருக்காங்க. காரணம், உலகத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியா இவங்க கம்பெனி இருக்கணும் அப்படின்றதுக்காக. இவ்வளவு பண்ண ஒரு கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் கம்பெனி ஆரம்பிச்சு 3வது வருஷத்திலேயேன்னு சொன்னா நைட்டோட நைட்டா இந்த கம்பெனியை வந்து இழுத்து மூடுறாங்க. கம்பெனி இழுத்து மூடுறது மட்டும் இல்லாம 2000 பேருக்கு வேலையும் போது 6000 கோடி ரூபா ஒரு நைட்ல ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த கம்பெனியோட CEO அறிவிக்கிறாங்க. நிஜமாவே இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துச்சு, எதனால இந்த கம்பெனி தோத்து போச்சு, இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன, இதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தொழில்முனைவோர்.com. நான் உங்க மதார். சோ வீடியோட கண்டென்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ரிப்பீட்டடா வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சோ அந்த கோர்ஸோடைய ஆஃபர் உங்களுக்கு வேணும், அந்த கோர்ஸை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னா கீழே கொடுத்துருக்கூடிய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கீழே ஒரு ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட நேம், உங்களோட கான்டாக்ட் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி இது மூணுத்தையுமே கொடுத்துட்டீங்கன்னா அந்த கோர்ஸ் எப்போ லான்ச் ஆகுதோ, இந்த மந்த்ல மோஸ்ட்லி லான்ச் ஆயிடும். அப்படி லான்ச் ஆகும்போது உங்களுக்கு அந்த கோர்ஸோடைய டீடைல்ஸ் எல்லாமே உங்க மொபைல் தேடி வரும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு 1-to-1 கோச்சிங் காலும் கிடைக்க போகுது. 1-to-1 கோச்சிங் கால்ல உங்களுக்கு என்ன எக்ஸ்க்ளூசிவா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த கம்யூனிட்டி உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். அதை தாண்டி உங்க கூட 1-to-1 நான் பேச போறேன். ஒரு ½ hourல இருந்து 1 hourக்கு உங்களை பத்தி நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா கண்டிப்பா அந்த ½ hour இருக்கும், இல்ல அந்த 1 hour இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ரெகுலரா சூப்பர் டூப்பரான கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்ன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்க வந்து ரெகுலரா நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எதனால இப்படி ஒரு கம்பெனி, அதாவது இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, வேற லெவல்ல காசு இந்த கம்பெனிக்கு கொட்டுறாங்க இன்வெஸ்டர்ஸ், அண்ட் ரொம்ப அதிக புத்திசாலிகள் எல்லாமே வேலை செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி ஒரே நைட்ல எப்படி திவால் ஆக முடியும்? அதாவது $800 மில்லியன் ஒரு கம்பெனி எப்படி இழக்க முடியும்? அருணாச்சலம் படத்துல வர மாதிரி வந்து கோடி கணக்கில் கையில கொடுத்து லட்சக்கணக்கில் கையில கொடுத்து ஒரே நாள்ல காலி பண்றான்னு சொன்ன மாதிரி இந்த கம்பெனி 6000 கோடி ரூபாயை எப்படி காலி பண்ணாங்க அப்படிங்கறதுல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஸோ அதை லாஸ்டா சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனியோடைய USP. இந்த கம்பெனி ஒரு USP கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மாஸ் ஆடியன்ஸ் நாங்கள் கேதர் பண்ண போறோம். மாஸ் ஆடியன்ஸ்க்கு நாங்கள் எங்க பொருட்களை கொண்டு போய் சேர்க்க போறோம். அதுவும் வந்து பிரைஸ் சென்சிட்டிவான ரேட்ல. ஸோ மாஸ் ஆடியன்ஸ், பிரைஸ் சென்சிட்டிவ், இதெல்லாம் பேசிக்கா என்னப்பா ஏதோ உருட்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், இந்த மாதிரியான செக்மெண்ட் பீப்புளுக்கு இவங்க ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மளிகை பொருட்கள், அதுவும் இந்த ஹோல் ஃபுட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹோல் ஃபுட்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, சத்தான பொருட்கள், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல. இந்த மாதிரியான உயர் ரக பொருட்களை, உயர் ரக உணவுப் பொருட்களை இவங்க லோயர் மிடில் கிளாஸ்க்கும் மிடில் கிளாஸ்க்கும் ஆன்லைன்ல நாங்க வந்து சேல்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பிசினஸ், இந்த ஐடியா தான் இவங்களுடைய ஃபெயிலியருக்கான முதல் காரணம் சொன்னவங்களால நம்ப முடியுதா? காரணம் என்னன்னு கேட்டா, உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும். மொபைல் போன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து எடுத்த உடனே மாஸ் ஆடியன்ஸ்க்கு லான்ச் பண்ணல. அதாவது வந்து நார்மல் சராசரியான மக்களுக்கு வந்து மொபைல் போன்ஸை கொண்டு போய் நீங்க இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு மொபைல் அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவல்ல பூம் ஆயிருக்காது. அவங்க அன்னைக்கு யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய யூசர்ஸ் யாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் மொபைல் போன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாக் புரோக்கர்ஸ்க்கு தான் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அதை ஸ்டாக் புரோக்கர்ஸ் அதிக லெவல்ல கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கறத மக்களுக்கும் தெரிய வந்து மக்களும் அதை அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மொபைல் போன்ஸ் அப்படிங்கிற ரெவல்யூஷனே வந்து கிரியேட் ஆகுது. சோ இப்படி யாருக்கு அவங்களோட பொருளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறது தெரியாம தேவையில்லாம காசை வீண் விரயம் பண்ணிருக்காங்க.
முதல் தப்பு இவங்க பண்ணது. ரெண்டாவது பெரிய தப்பு இந்த கம்பெனி பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இவங்க கிரியேட் பண்ணாங்க அப்பவே. இப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமேசான் யூஸ் பண்றாங்க, இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய இ காமர்ஸ் பிசினஸஸுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்விக்கில இருந்து எல்லா பிசினஸுமே இன்னைக்கு யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈஸி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 90s கொண்டு போய் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது இடியாப்ப சிக்கலா தான் இருக்கும். ஏன் இடியாப்ப சிக்கல் அப்படின்னு சொல்றேன்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு பால் பாக்கெட்டை இந்த கம்பெனில ஆர்டர் பண்றீங்கன்னா, அந்த பால் பாக்கெட் இருக்கக்கூடிய அந்த குடவுன்ல இருந்து, அந்த வேர் ஹவுஸ்ல இருந்து ஒரு 5 மைல் தூரத்துக்கு, அதாவது அந்த கம்பெனிக்குள்ள ஒரு 5 மைல் தூரத்துக்கு கன்வேயர் மூலமா அந்த பால் பாக்கெட் டிராவல் பண்ணி வந்து அந்த 30 பேக்ஸ், அந்த டெலிவரி பேக்ஸ்குள்ள போயிட்டு வந்து செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டெலிவரி பேக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு வேன்ல வைப்பாங்க. அந்த வேன் கொண்டு போயிட்டு அந்த டெலிவரி பண்ணிட்டு வரும். ஒரு பால் பாக்கெட்டுக்கு 5 மைல் தூரம் கன்வேயரை ரன் பண்ண விட்டா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதை டெலிவரி பண்றதுக்கு டெலிவரி சார்ஜஸ் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையுமே பில் பண்றதுக்கு 100க்கும் மேற்பட்ட இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த அல்காரிதம் பில் பண்றதுக்குன்றத சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தேவையே இல்லாம ஒரு இடியாப்ப சிக்கல்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய பிசினஸ் தோத்து போறதுக்கான ரெண்டாவது முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பொருட்கள் எல்லாமே, இவங்க கிட்ட ஆர்டர் பண்ற எல்லா பொருட்களையும் இவங்களுடைய வேர் ஹவுஸ்ல இவங்க வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுதான் இவங்க பண்ண பெரிய முட்டாள்தனம். சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 100க்கும் மேற்பட்ட இன்ஜினியர்ஸ், எல்லா விதமான ரோபோட்டிக்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிசினஸ்க்கு இது தேவையா அப்படிங்கறத யோசிக்காம செஞ்சதுதான் இந்த கம்பெனியோட ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம். இதுக்கு பெஸ்டான எக்ஸாம்பிள்னா ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு யோசிச்சிங்க பாத்தீங்கன்னா, இவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னைக்கு அமேசான் யூஸ் பண்றாங்க. பட் அமேசான் கிட்ட எந்த ஒரு பொருட்களுமே அவங்களோட சொந்த பொருட்கள் கிடையாது. அமேசான் விற்கிறது எல்லாமே செகண்ட் பார்ட்டி, தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸோடைய ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இன்னொரு தேர்ட் பார்ட்டி வந்து அமேசானோட வெப்சைட்டை யூஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, அதுக்கு ஒரு கமிஷன் தான் எடுத்துக்கிறாங்க. இதுவே அமேசானும் இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அமேசான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருந்திருக்குமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த வெப் பேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது முக்கியமான காரணம் இந்த கம்பெனியோட தோல்விக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, காசு. தேவையில்லாத காசு, அதிகப்படியான காசு, மேமிச்சமான காசு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கம்பெனி குரோ ஆகிறதுக்கு உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி தேவைப்படுதுன்னா அந்த கம்பெனி கிட்ட போய் 6000 கோடியை கொடுத்தா அவன் தேவையில்லாத விஷயத்துல தான் செலவு பண்ணுவான். இந்த கம்பெனிக்கு காசு அதிகமா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த நேரத்துல வந்து இன்டர்நெட் அப்படிங்கிற விஷயமும் பூம் ஆகுது. சோ இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, க்ரோ பிக் ஃபாஸ்ட், நான் வேகமா வந்து பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட 25-26 சிட்டிஸ்ல இவங்களுடைய வேர் ஹவுசஸ் வந்து பில்ட் பண்றாங்க. அட்வான்ஸ் டெக்னாலஜிஸோட வேர் ஹவுசஸ், ஒவ்வொன்றும் 50 மில்லியன் 100 மில்லியன் மதிப்புள்ள வேர் ஹவுசஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம 100கணக்கான வேன்கள் வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய எல்லா ரோட்கள்லயுமே சுத்துது. எல்லா சிட்டிஸ்லயுமே வெப் வேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க. எக்கச்சக்கமான காசை கொட்டி இறைக்கிறாங்க இந்த பிசினஸை க்ரோ பண்றதுக்கு. ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா காசுமே எதுக்கு செலவழிச்சிருச்சுன்னா, இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவங்களோட வேர் ஹவுஸ், இவங்களுடைய மூவபிள் இல்லைன்னா வந்து அந்த வேன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணதுனால இந்த கம்பெனியுடைய ஆப்ரேஷன்ஸ்க்கு கையில காசு கிடையாது. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவில் நான் முன்னாடி சொன்ன உதாரணம் தான். ஸோ ஒரு பால் பாக்கெட்டுக்கு அவங்க கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பைசாலேருந்து ₹1 தான். இவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ்க்கு அதுவுமே கிடைக்காது. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை விட 100 டைம்ஸ் அதிகமாக இருக்கு. ஒரு பால் பாக்கெட்டை டெலிவரி பண்ணுறது அவங்களுக்கு ₹100 செலவாச்சுன்னா அவங்களோட ப்ராஃபிட் வெறும் 50 காசு ₹100 தான் இருக்கு. ஸோ அப்போ ₹1 ப்ராஃபிட் வச்சு ₹100 செலவு பண்ணா அந்த கம்பெனியுடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 2001 அவங்களால இந்த ஆபரேஷன்ஸை கண்டினியூ பண்ண முடியல. அந்த சிஇஓ யோசிக்கிறாரு, இதுக்கு மேல நம்ம போனோம்னா நம்ம கம்பெனி ரொம்ப பெரிய லாஸ்ல போயிரும் சொல்லிட்டு கம்பெனி திவால், பேங்க்ரப்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நைட்ல அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த கம்பெனி அன்னையோட ஆபரேஷன்ஸ் 0 டவுன் பண்ணிடுறாங்க. ஒரு ஆபரேஷன்ஸுமே நடக்கல. ஸோ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி. மக்கள் எல்லாருமே வந்து இந்த கம்பெனி ஜெயிக்க போகுது, இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்த கம்பெனி ஜெயிக்க போகுது, உலகமே இந்த கம்பெனி நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கு. காரணம் இவங்க தான் ஆன்லைன் கிராசரி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து விதை போட்டவங்க. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி இந்த 3 பெரிய தவறுகளால ஒண்ணுமே இல்லாம ஆயிடுறாங்க. இந்த ஃபெயிலியர்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் திங், எவ்வளவு ரிசோர்சஸ் வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருக்கலாம், இல்லைன்னா வந்து எவ்வளவு காசு இருக்கலாம், எவ்வளவு எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணலாம், இவ்வளவும் இருந்தாலும் கரெக்டான விஷயத்த கரெக்டான டைம்ல கரெக்டான முறையில இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்காது அப்படிங்கிற பெரிய பாடத்தை இந்த வெப்மேன் மூலமா நான் கத்துக்கிட்டேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்க ஒரு மார்க்கெட்டை ஸ்டடி பண்றீங்க, ஒரு பிசினஸ் நீங்க லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட் ரிசர்ச் நீங்க பண்றீங்கன்னா அந்த மார்க்கெட் ரிசர்ச் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி கூட மேட்ச் ஆகுதான்றத பாருங்க. நான் ஒரு விஷயத்தை கொண்டு வரேன், அந்த விஷயத்தை வந்து நான் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறேன்னா அது அந்த மக்களுக்கு தேவைப்படல, அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியில அது வந்து மேட்சே ஆகலைன்னா
நீங்க எவ்வளவு காசு வச்சு எவ்வளவு பெரிய பிசினஸ் மாடல் வச்சு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொண்டு வந்தாலும் உங்களால அந்த பொருட்களை வெற்றிகரமா விற்க முடியாது, உங்களால அந்த பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ ரெண்டாவது முக்கியமான பாடம். மூணாவது முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து ஃபாஸ்டா எக்ஸ்பேண்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஃபாஸ்டா கரைக்கிறீங்க உங்க பிசினஸை, அழிக்கிறீங்க உங்க பிசினஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிசினஸ் நீங்க க்ரோ பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற அந்த ஒரு பெஞ்ச் மார்க்கை நீங்க வைக்கணும். அந்த பிசினஸ் அந்த இடத்துல சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும் தான் அடுத்த ஒரு பிரான்ச் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்த ஒரு இடத்துல நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இவங்க பண்ண பெரிய தப்பே ஓவர் நைட்ல நான் ஒபாமா ஆயிருந்தான்னு சொல்லிட்டு தேவையில்லாம அமெரிக்கா ஃபுல்லா ஒரு 26-27 சிட்டிஸ்ல வந்து ஒரே வருஷத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, அடுத்த வருஷமே திவாலானாங்க. இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பா உங்களை அழிவு நோக்கி தான் கொண்டு போகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இன்னைக்கு வீடியோ சூப்பரான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீடியோல இருந்து ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது எனக்கு ரொம்பவுமே மோட்டிவேட்டிங்கா இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா பை பாய்.